இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க கால் பண்ணி, இப்போ தாங்க மேம் நாங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஸ்பீட் வர மாட்டேங்குது, எழுத முடியல, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸும் போட்டிருக்கேன். இருந்தாலும் புதுசாக இப்போ பார்க்குறவங்க, இப்போ தான் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முன்னாடி போட்டது ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்பீடுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ தான் கற்றுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டிங்கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது, எழுத முடியல, நமக்கு ஸ்ட்ரோக்ஸே வரமாட்டேங்குது, ஆடியோவோடு போட்டு எழுதும்போது நம்மளால் எழுத முடியல, நமக்கு ஷார்ட்ஹேண்ட் வராதாட்டக்கு, இப்படின்லாம் நெகட்டிவாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு விஷயந்தான், வி ஆர் எ லேர்னர்ஸ். நம்ம ஒரு சப்ஜெக்டோ ஒரு லாங்குவேஜோ நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எடுத்தோடனே டாப் லெவலில் வரணும் அப்படின்னா முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது இதுதான் கேட்குறீங்க, எனக்கு ஸ்பீடே வர மாட்டேங்குது, எழுதவே முடியலைங்க மேம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 13 நிமிஷம் 14 நிமிஷம் நான் போட்டு எழுதுனா கூட என்னால் எழுத முடியல, ஸ்லோவாக போடுற அந்த 13-14 நிமிஷமே எழுத முடியல அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே அதுவும் வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிறவங்க பேராவாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. எழுதினதுக்கப்புறமேலு ஸ்ட்ரோக்ஸை புக்கை பார்த்து எழுதுங்க. ஸ்ட்ரோக்ஸை எழுதும்போது நல்லா வாய் விட்டு அந்த வார்த்தையை ஃப்ளூயண்ட்டாக நல்லா முழுசாக அந்த வேர்டை முழுசாகவே சொல்லிக்கிட்டு எழுதணும், வித்து ஸ்ட்ரோக்ஸோட. நம்ம சொல்லி சொல்லி எழுதும்போது நமக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு வரும், நல்லாவே வரும். இதே மாதிரி நீங்கள் பேராவாக எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்களே ஓனாக ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா யூடியூப்லேயும் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா சேனல்ஸில் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸ்லோவாக வச்சு எழுதி பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக வச்சு அந்த எப்படி அந்த வார்த்தையை போடுறது அப்படின்றது நீங்களே கை பழகணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். எழுத தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவு இப்போ எனக்கு ஸ்பீடு வருது, ஆனால் இன்னும் நல்லா வரல, ஆனால் நான் தனியாக ஸ்பீடு இல்லாமல் நார்மலாக எழுதுனா என்னால் நல்லா எழுத முடியுது, ஆனால் ஸ்பீடாக போடும்போது நான் என்னால் எழுத முடியல. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடை மட்டுமே ஒரு 10 days பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷனோ எதுவுமே எழுத தேவையில்லை. ஸ்பீடை மட்டுமே கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிகினராக ஆரம்பிக்கிறீங்கன்னா 5 ஸ்பீடு எழுதுங்க, அடுத்து போகும்போது 7, அடுத்து 10, அப்புறம் 15, இப்படின்னு ஆடியோவோட கேட்டு ஸ்பீடை மட்டுமே எழுதிக்கிட்டே இருங்க. ஆரம்பத்தில் வரும்போது அதுவுமே பார்த்திங்கன்னா 7 நிமிஷம்னா அந்த 7 நிமிஷத்தில் வச்சு எழுத வேண்டாம். உங்களுக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி பிகினர்ஸோட ஸ்பீடு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் நல்லா இதெல்லாம் தெரிஞ்சவங்க, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்கிப் தட். நம்ம பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஹேண்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு மேபி ஷார்ட்ஹேண்ட் பண்ணுறவங்களுக்கே அந்த இது தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் தெரியும். எடுத்து ஒரு லோயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் கூட எப்படி எழுதணுன்றது சரியாக தெரியாது. நிறைய தடவை எழுதுகிறவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் இது தெரியும், எந்த மாதிரிலாம் நம்ம ஆரம்பத்தில் இருந்து அப்புறம் எண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ பிகினர்ஸ்க்காக தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னது சொல்லாதீங்கன்னாதீங்க, நம்ம பிகினர்ஸ்க்காக சொல்கிறோம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை எழுத்து கூட்டி எழுதும்போது இந்த ப்ரேசஸ்ஸு, கான்ட்ராக்ஷன், ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன், கிராமலாக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்லைன் பண்ணிடுங்க, புக்லேயே அன்லைன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் எடுத்து பாருங்கள், அந்த ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் ஐஃபோன் வச்சு எங்கே வேர்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வார்த்தைங்களை நல்லா எழுதி பாருங்கள். முடிஞ்சால் பைகாட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த வேர்டுக்கு அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ வில் பைகாட் தட். இல்லை நான் புரிஞ்சு தான் எழுதணும், இது ஏன் வந்துச்சு அப்படி ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் ரொம்பலாம் டீப்பாக போகாதீங்க. ஓரளவு புரியுதா, ஓகே எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் எனக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இந்த சவுண்டில் வருது, இதில் வருது, தமிழுக்கும் இங்கிலீஷும் வேரியேஷன் பண்ணிக்கிறாங்க.
எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வரல, ஏன் ஃபஸ்ட் ப்ளேஸில் வராமல் செகண்ட் ப்ளேஸ் வருது, தேர்ட் ப்ளேஸ் வருது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் டவுட்ஸில் கேட்குறீங்க. எனிவே தட்ஸ் நாட் ராங். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் பார்க்கும்போது இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷன் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம என்ன சவுண்டு கேட்குறோமோ அதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ பிட்மன் ஷார்ட்ஹேண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொனன்சியேஷன் படி தான் அந்த இதை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக போயெலாம் யோசிக்க வேண்டாம். பிகினர்ஸ் நிறைய பேத்துக்கு அந்த டவுட் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து நம்ம வந்து இதை வவல்ஸ்லாம் வச்சு எழுதுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ எனக்கு இந்த இடத்துல வவல் வச்சா இது தப்பாக வருது, இது வரல, நிறைய பேர் கேட்குறீங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ண வேணாம். இந்த வார்த்தைக்கு இதுதான், இந்த வார்த்தைக்கு இதுதான் ஓரளவு புரிஞ்சிச்சு அப்படின்னா எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு அதிக டைம் இது பண்ணாதீங்க. ஒரு டவுட்டாக இருக்கா, ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலையா, ஸோ ஓகே இதுதான் நாட்டுக்கு அப்படின்னு அடுத்தடுத்து வந்துருங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே நாலேஜபிளாக இருந்தால் தான் அங்கே போய் எழுத முடியும் அப்படின்றது கிடையாது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைங்களை எழுதி பழகியிருந்தால் மட்டும்தான் ஆன் த ஸ்பாட்டில் எக்ஸாமில் நம்மளால் எழுத முடியும். அதுதான் 100% ட்ரூ. ஸோ அப்படி தான் எழுதணும். பேராவாக எழுதிட்டிங்க அப்படின்னா எழுதி முடித்தோன்னே வாசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு பைகாட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சேம் பேசேஜ் திரும்ப திரும்ப எழுதும்போது பேசேஜில் உள்ள வேர்ட்ஸ்லாம் நமக்கு பைகாட் ஆகிடும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டு நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. அந்த முழு வடிவம் அப்படின்றது வராது. ஆனால் எழுத தான் அது வரும். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணாமல் கண்டினியூஸாக கீப் ரைட்டிங், அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வார்த்தையாக இருக்குது, கிரம்மலாக்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க வேர்ட்ஸ்க்கு மிஸ்டேக்ஸ் அதிகம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி மிஸ்டேக்ஸை குறைக்கிறது அப்படின்றதுலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் வருது அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இங்கே புக்கில் இருக்க ஸ்ட்ரோக்ஸே தான் போடணுமா, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. பார்ப்பாங்க, ஃபார்மேட் ஓகேவா இருக்கா, அடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம எழுதுகிற டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு மார்க்கு கொடுக்குது. ஸ்ட்ரோக்ஸ்க்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு இது தான் இருக்கணும், இதுக்கு இது தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் நீங்களே ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஒரு வேர்டு வருதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எழுத முடியலன்னா நீங்கள் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ தமிழில் நிலவல வங்கி அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போட்டால் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த வார்த்தைக்கு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்குமே ஒவ்வொரு வார்த்தையில் மிஸ்டேக் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் மார்க் அப்படின்றது அங்கே எக்ஸாம் வேல்யூஷனில் வந்து அது இருக்காது. 1 மார்க் தான் இருக்கும். நான் ரீவேல்யூஷன் பேப்பர்ஸ் வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். 1 மார்க் தான் போடுவாங்க. 45 மார்க் தான் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான மார்க்கு. சீனியர் எழுதுகிறவங்களா இருந்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் எழுதுறீங்கன்னா தமிழ் ஃபஸ்ட் பேப்பர்லேயும் 45 இருக்கணும், செகண்ட் பேப்பர்லேயும் 45 எடுக்கணும். ஸோ 90 மார்க்ஸ், எபோவ் 90 எபோவ் 90 நீங்கள் வந்து கிரேட் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். சில பேர் கேட்குறீங்க நான் ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 45 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பர் வந்து 20 எடுக்கலாமா, இல்லை ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 60 எடுத்துகிட்டு இதில் வந்து கம்மியாக எடுக்கலாமா, அப்போ நான் 90 வந்தால் ஓகேவா, இல்லை ஃபஸ்ட் பேப்பரில் நான் 70 இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் பேப்பரில் வந்து 10 20 இந்த மாதிரி வந்தேன். இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் வேண்டாம். ஒரு பேப்பருக்கு 45 மார்க் ஈச் ஒன். தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இதில் இப்படி வருமா அப்படின்னு சில இதில் சொல்கிறாங்க, நாங்கள் கேட்டோம் அப்படின்னா தட்ஸ் நாட் ராங். அது எப்படி சொல்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஒப்பீனியனில் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய ஒப்பீனியன்லேருந்து இதுதான் உண்மை. நான் பார்த்த வரைக்கும் ரீவேல்யூஷன் பேப்பர்ஸ் நிறைய வாங்கி பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறது. மற்றதோட வந்து கம்பேரிசன் பண்ணுறதே இங்கே இல்லை. ஸோ யாராவது கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இதில் அப்படி சொன்னாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதுக்காக வந்து கால் பண்ணுறதுக்கு நம்பரும் இங்கே கொடுக்குறது இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியாத டவுட்டை கேட்குறதுக்கு தான். ஆனால் இந்த கம்பேரிசன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்வான்டானது வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இது நான் எதுவுமே இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொன்றுமே எந்த நியூஸ் எல்லோரும் சொல்லிக்குவாங்க எக்ஸாம்ஸ் இல்லை அப்படி இல்லை, எந்த ஒருமே வியூஸ்க்காகவோ இல்லை இதுலேயும் நான் எதுலேயுமே க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஸோ இப்படி வரும் எக்ஸ்பெக்டிங் பண்ணலாம், அந்த எக்ஸ்பெக்டேஷனில் கூட நாம் வந்து வீடியோ போடுறது கிடையாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து கம்பேரிசன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்க வேண்டாம்.
இதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் கொடுக்குறேன். நான் எழுதுனது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்சது, நான் மற்றவங்களோடத பார்க்குறது. அப்புறம் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேட்சில் நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கேட்குறது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்போது அவங்க எனக்கு சொல்லுவாங்க, மேம் இப்படிங்க மேம் இப்படிங்க மேம் அப்படின்னு. ஓகே, இன்னும் சொன்னிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி, மேம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்களா, டோட்டில் இது விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமேல் நான் செக் பண்ணிவிட்டு தான் அதை நான் போடுவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நானும் ஒரு லேர்னர் தான். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருக்குமே அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. அப்புறம் இன்னும் சில பேர் கேட்குறீங்க, ஏன் எங்களுக்கு சீனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் நடத்துகிறோன்னு தானே சொல்லியிருந்தாங்க, இப்போ நாங்கள் சீனியர் எழுதினவங்களோட எங்கள் ஸ்டேஜ் என்ன ஆகுறது, ஏன் இப்படி பண்ணுறாங்க? இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் எனக்கிட்ட விடை கிடையாது. டோட் இருக்குது. அதுக்கான நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா தாராளமாக வரும். அதுக்குன்னு கால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே கால் பண்ணி தாராளமாக உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எழுதி முடித்தோன்னே நீங்கள் ஒவ்வொரு பேசேஜுமே எழுதிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் ஆரம்பத்துலேருந்தே ரீட் பண்ணுற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ரீட் பண்ண தான் நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரோக்காக போட்டுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அது ஸ்பீடு வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வரும்போதே நம்ம ஆரம்பத்துலேருந்தே வாசித்து பழகிற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்மளால் மிஸ்டேக்ஸை குறைக்க முடியும். நம்ம நல்லா பாஸ் பண்ணலாம். ஓரளவு பார்த்திங்கன்னா மீடியமாக எழுதுகிறவங்க அந்த வாசித்து எழுதுகிற பழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க பாஸ் பண்ண முடியும் டெஃபினட்டாகவே. ஏன்னா லாஸ்ட் பேட்ச்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, மேம் நீங்கள் வந்து வாசித்து பார்க்க சொல்லி இது பண்ணியிருந்தீங்க, நான் போன எக்ஸாம்லலாம் அதை ஃபாலோ பண்ணல, ஆனால் இந்த தடவை ஃபாலோ பண்ண எனக்கு நல்லா எழுதுன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு அந்த பாசிட்டிவ் இது கொடுத்துருந்தாங்க. உண்மையிலுமே எனக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ரீட் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. எக்ஸாம்ஸ் எழுதும் போதெல்லாம் நான் பாட்டுக்கு ஸ்ட்ரோக்ஸை போடுவேன். எனக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்ச வார்த்தை எழுது, தெரியாத அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு சில பேர் கொடுத்த ஐடியாஸ், சீனியர்ஸ் கிட்ட நான் கேட்டது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ வாசித்து பழக்கிறது, வாசிக்கிற ஹேபிட் வந்து ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கோங்க. வாசித்து எழுதுங்க ஒவ்வொரு வார்த்தையுமே. ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் ப்ரேசஸ்லாம் தனியாக உட்காந்துலாம் நீங்கள் எதுவுமே எழுதி பார்க்க வேணாம். புக்ஸ்லேயே ஒவ்வொரு பேசேஜ்லேயுமே வரும். புக்கு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு ப்ரேசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கிராமலாக்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக வேர்ட்ஸை வந்து மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரோக்கை மாற்றி எழுதுங்க. ஒரே மாதிரி இருக்குது, ஏவும் ஆனும் ஒரே மாதிரி இருக்குன்னா மாற்றிக்கோங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வீக்காவது தொடர்ந்து ஸ்ட்ரோக்ஸை மட்டுமே எழுதிட்டுருங்க. இது நான் சொன்னது தான். ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்னா கை வலிக்கும் தான். ஆனால் நமக்கு ஓரளவு வர வரைக்குமே நம்ம ஸ்பீடு வர வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எழுதும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 2-3 தடவை எழுதினதுக்கப்புறம் 4-5 தடவை அதே திரும்ப திரும்ப எழுதும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை பழக்கம் தான், கை பழக்கம் தான் இது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் சில பேர் டெஸ்ட் பேட்ச் நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். இதில் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது, இங்கே நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்ட பிகினர்ஸ் கேட்டது. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் புதுசாக பார்க்குறவங்க கேட்குறது இந்த மாதிரி காமனானதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி எழுதுகிறவங்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது கிடையாது. அதை நான் தப்புன எல்லையுமே கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிப்ரவரி மந்த் எக்ஸாம். இப்போ தான் நீங்கள் எக்ஸசைஸ் முடித்தவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும். தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 60 above 60 65 ஓகே, above 60 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் above 140 வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட இதில் பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். ஸ்பீடு எப்போவுமே எழுதிட்டு லாஸ்ட்டில் நல்லா பண்ணலன்னு திரும்ப எழுதுகிறவங்களுக்கு, இப்போ தான் நம்ம எழுதி பழகிட்டுருக்கோம். எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்சாக பிரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எழுதிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப்பாக எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் தான். உங்கள் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும், இண்டிவிஜுவல் கேர் இருக்கும். எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து பேசேஜ் டெஸ்ட்டே இருக்கும். வீக்கெண்டில் ரிவிஷன் டெஸ்ட்டே இருக்கும். மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 500 ஃபீஸு. பிப்ரவரி மந்த் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் நான் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் கிளிப்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஸ்பீடும் உங்களுக்கு வந்துட்ருக்கும். ஸோ வேறு ஏதாவது காமனாக தெரியாத டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நம்ம தெரிஞ்ச வரைக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் கவர்மெண்ட்டில் எடுக்கிற டிசிஷன் சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டாம்.
ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் அதை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை ஏன் இப்படி பண்ணாங்க, அதை ஏன் இப்படி பண்ணாங்க, ஒர்க்கிங் டைம் இந்த மாதிரி அன்வான்டெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எங்கே கேட்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் அண்ட் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்கா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுமா, அது சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்கா, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். மற்ற அதர்ஸ் கம்பேரிஷன் இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் எக்ஸாம் அப்படின்ற போது 3 months சாலிடாக இருக்குது. டிசம்பர், ஜான்வரி, இப்போ உள்ள இருக்குது பிப்ரவரி. 3 மாதம் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ஷார்ட்டன் எழுதுறதுக்கு போதும். நான் அந்த 1.5 months வரும்போது பிகினர்ஸ்க்கு நான் சொன்னேன், பிகினர்ஸ் வந்து 1.5 months வரும்போது ஓரளவு தான் எழுத முடியும் அப்படின்னு. ஆனால் 3 months வரும்போது சாலிடாக நீங்கள் இப்போது எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் தாராளமாக வந்து உங்களால் எழுத முடியும் 3 monthsல. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் ஜூனியர் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 மாதம் இருக்கா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீனியருக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது, இயர்ஸ் வந்து ரொம்ப இழுக்காதீங்க. ஷார்ட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்டன் பண்ணுறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோயர், அது வந்து தமிழ்நாடு டிஎன்பிசியில். மற்றதுலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஜூனியர் கிரேட் இருந்தாலே போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது இதுக்கு தான். பிகினர்ஸ்க்கு தெரியாது, நிறைய பேர் ஷார்ட்டன்னா என்னன்னே தெரில, அதை பற்றி சொல்லுங்கள், ஆனால் உங்களோட வீடியோ பார்த்தோம் ஷார்ட்டன்னா என்ன அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைமை சேவ் பண்ணிக்கோங்க. தமிழ் ஜூனியர் நீங்கள் எழுதி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அது உங்களோட ஓன் விருப்பம் தான். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து எடுத்தோன்னே நீங்கள் தமிழ் ஹையர் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நம்மளோட இது இருக்கணும், கட்ஸ் இருக்கணும், ஒரு பார்க்கலாம் இறங்கி நம்ம செய்வோம், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். பயப்படக்கூடாது. ஐயோ எடுத்தோன்னே சீனியர் ஒன்றும் நத்திங், அது சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஜூனியர் மாதிரி தான் சீனியரும் இருக்கும், ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். வேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். யாரும் எடுத்தோன்னே பயப்பட வேணாம். சீனியராக அப்படின்லாம் நீங்கள் ஜூனியர் சர்டிஃபிகேட் ஒரு 6 months வாங்கிட்டு அடுத்து சீனியர் போனாலும் நீங்கள் 1 year எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்லை, நீங்கள் அதை சீனியரே எழுதிட்டு அடுத்த தடவை எழுதுனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு குறையும். சைட் பை சைடு நீங்கள் இங்கிலீஷும் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆரம்பத்தில் எடுத்தோன்னே பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கிலீஷை முடிங்க. இங்கிலீஷோட எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா சீனியர் 2 சீனியர் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் போடுறதா இருந்தாலும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் போட்டு எழுதிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் எடுத்தோன்னே முதல்ல போடும்போது 2 சப்ஜெக்ட் போடாதீங்க. ஏன்னா 3 months தான் இருக்குது. 6 months இருக்குது அப்படின்னா நீங்கள் போடலாம். 3 months தான் இருக்குது அப்படின்றனால ஒன்றை ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ஒன்று பண்ணவங்க ஒன்று பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, உங்களுக்கு அதை பற்றி எழுத தெரியும், உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக துணிஞ்சு அடுத்த ஸ்பீடு ஹையர் போடலாம். ஹையர்ன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், அதுதான் இங்கே தேவை. நீங்கள் எழுத ஜூனியருக்கும் ப்ராக்டிஸ் வேணும், சீனியருக்கும் வேணும். எழுத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஸோ எங்களுக்கு வரலையே, இது பண்ணல, இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் துணிஞ்சு செயல்படுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, நீங்கள் போட வேண்டிய எஃபோர்ட்டை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஷார்ட்டன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் பற்றி ஒரி பண்ணுறீங்க. செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தா கூட நம்மளால் செகண்ட் பேப்பர் எழுத முடியும், அவ்வளோ ஈஸி தான். செகண்ட் பேப்பர் எப்படின்னு தெரியாதவங்க நம்ம தமிழில் வீடியோஸ் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது, அதுவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் பேப்பர் பண்ணுறவங்க புக்கு வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள் எடுத்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி தான் செகண்ட் பேப்பர்லாம். 11th 12thலாம் எழுதுவோம் பார்த்தீங்களா செகண்ட் பேப்பர், தமிழ் இங்கிலீஷ்லலாம் அதே சேம் தான், சேம் கான்செப்ட் தான். அப்புறம் நியூஸ் பேப்பர் ரெகுலராக பாருங்கள், நியூஸ் பேப்பரில் வர ஆட்ஸையும் பாருங்கள். இந்த ஒப்பந்த புள்ளி விளம்பரம் இதெல்லாம் சேம் தமிழ் சீனியரில் வர மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியானது தான். ஸோ பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போலேருந்தே ஆரம்பித்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக ஜாயின் பண்ணணும் இல்லை டீட்டெயில்ஸ் வேணுனாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.